வணக்கம். லாக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ டிஸ்க்ளைமர் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னா, இப்போ எடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்து என்னன்னா எஸ்எஃப்சிஎல் அப்படிங்கிற ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். இதை ஏன் நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து டிஃபென்ஸ் ஓரியன்டான ஸ்டாக்ஸ் வந்து எதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஹெச்எஃப்சிஎல் அப்படிங்கிற ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு ரூ. 65 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை நான் ஏன் பர்டிகுலராக சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டுகளில் 2024-23 வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்த நெட் கேஷ் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்குது. 2025 47 கோடி பக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த ரிசர்வ் சர்ப்ளஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு கரண்ட் லையபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பெருசாக வந்து தாக்கத்தை கொடுக்கல. அது ஈக்குவலாக தான் இருக்குது. டோட்டல் லையபிலிட்டிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாமே. இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியை நான் எடுத்து பார்க்குறேன். ஹெச்எஃப்சிஎல் அப்படிங்கிற டெலிகாம் ஓரியன்டான ஆப்டிக்கல் ஃபைபர் ப்ளஸ் வந்து 5G இன்ஃப்ரா டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் சொல்யூஷன் இந்த ஸ்டாக்கை பற்றின ஒரு கம்பெனி ஓவர்வியூ. கடந்த 2014-17 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கான். அதாவது ரூ. 7 இருந்து 38 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டு. 2018 2020 பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு. லைட்டாக கொஞ்சம் மைல்டு புல்லிஷ். 2021 ஒரு ரேலி கொடுத்துருக்கான். அப் டு 95 இருந்து ₹100 வரைக்கும் ஒரு பீக்கில் போயிருக்கு. 2022-24 ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025-26 இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் அக்குமுலேஷன் ஜோன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ என்னன்னா ₹65 ₹66 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு. அப்போ இதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ லார்ஜ் டெபிட் இஷ்யூஸ், கன்சிஸ்டன்ட் ரெவன்யூ growth வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. கன்சிஸ்டண்டா வந்து ரெவன்யூ growth உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸ்ட்ராங் டெலிகாம் அண்ட் OFC அண்ட் 5G டிமாண்ட் இருக்கு. கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் இருக்கு. டிஃபென்ஸோட ஆர்டர்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் ப்ளஸ் வந்து டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதான் உங்களுக்கு சொன்னேன். பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்க. அப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு ஃபேவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்போர்ட்டோட ஆர்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் ஃப்ளக்சுவேட்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒருவேளை இது வந்து டுவர்ட்ஸ் அப்ல போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் போகலாம்னா ஒரு 80 இல்லை 90 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து நியர்பை சப்போர்ட்ல இருக்கான். எது ஹெச்எஃப்சிஎல் அப்படிங்கிற ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். ஸோ 200 டேஸோட மூவிங் அவரேஜுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன், வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக வந்து சார்ட் காமிக்கிறேன். இப்போதைக்கு ₹67 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் நெகட்டிவ்ல இருந்த நெட் கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் பாசிட்டிவாக இருக்கு. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? 35 கோடி நெகட்டிவ்ல இருந்த நெட் கேஷ் ஃப்ளோ இந்த தடவை 47 கோடி உங்களுக்கு பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அப்போ என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோன் தான். வரக்கூடிய நாட்களில் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வேற இருக்கு. மேபி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. லைக்ஸ் பண்ணுங்க. நன்றி.